வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு ஒரு வீடியோ போடலான்றங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மல்லூர் வரைக்கும். மல்லூரில் ஒரு இடம் இருக்குங்க பார்க்குறதுக்கு, அதை பார்க்கலாம். மல்லூரில் ஒரு இடம் இருக்குங்க இன்றைக்கி சுற்றி பார்க்குற மாதிரி. அந்த இடத்த இன்றைக்கி காமிக்கிறதுக்காக பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இன்றைக்கி போகிறேங்க. பாருங்கள், அதுக்குள்ளே ஆர்ன சும்மா வெளுத்து வாங்குறாரு. பஸ்ஸுக்காரர் ஆர்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ரைட்டு விடுங்க, அடிச்சுட்டு போகிறாரு. நாம் இப்போ பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ போகிறோம். பாருங்கள், அதுக்குள்ளே உனக்கு சத்தம் பாருங்கள். நிற்க மாட்டாங்களா 5 நிமிஷம். அதனால் இது பாருங்கள், புது பாலம் கட்டிருக்கீங்க. மேலே போய் தாங்க வரப்போகிறோம். இன்றைக்கி புது பாலத்தில் ஏறி தாங்க வரப்போகிறோங்க. இன்றைக்கி புது பாலம் ஏறி தாங்க இறங்குறோம். இன்றைக்கி உங்களுக்காக சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் பாலம் பாருங்கள். புது பாலத்தில் ஏறி இறங்கலாம் ஒரு ரவுண்டு இன்றைக்காக உங்களுக்காக, நம்ம நேயர்களுக்காக. அப்புறம் உடனே திருப்பிக்கலாம். பாருங்கள், இங்கேயே திருப்பிக்கலாம். ஓகேங்களா? திருப்பி மறுபடியும் இறங்கிக்குவோம். கொஞ்சம் தூரம் வந்தேங்க, அப்புறம் பாலை இறங்கி திறப்புற மாதிரி இருந்ததுங்க, அதனால் திருப்பிக்கிட்டோம். ஆமாங்க, திருப்பி மறுபடியும் பழைய பேருந்து நிலையத்தை அந்த பக்கம் என்னது நம்ம பிரபாத்புரம் பக்கம் போகணுங்க. இப்போ திரும்ப போகிற பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பிரபாத் பக்கம். அது உங்களுக்கு காமிக்கிறதும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான பிளேஸ் தாங்க. பாருங்கள், வண்டிக்கார ஒருத்தங்க கூட நிற்க மாட்டான்னு வச்சிங்களேன். அப்படியே இவங்கெல்லாம் இன்னும் பிறந்த பிறப்பில் இருக்கிற மாதிரி பாருங்க, நேராக தான் வரான். ஒருத்தங்க கூட குறுக்க விளையிற பழக்கமே இல்லைங்க. அப்படி இருக்காங்க பாருங்கள் நேயருங்களே. அதாவது நாம் எல்லாம் இந்த சர்வீஸ் ரோடு தான் இது. இந்த சர்வீஸ் ரோட்டில் போனால் வரலாம். அதை அவங்க ஒருத்தர் நேர்மாராக வராங்க பாருங்கள். பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பாருங்கள், அந்த பழைய பஸ் ஸ்டாண்டுங்க லெஃப்ட் சைடு இந்தாண்ட ஒரு பாருங்க 52 வருதுங்களா எல்எஸ்எஸ். இது பஸ்ஸு வர்ற இடங்க. அதனால் இதில் போகிறோம். நோ பார்க்கிங் போகிறதெல்லாம் போகலாங்க. ரோட்லேயே கால் நீட்டிட்டு இருக்கிறாங்க. காலு மேலே ஒன்றுங்க. இப்போ தாங்க வேணாலும் நவரும் பாருங்கள். அப்போ கூட கால் நவத்துறாங்க பாருங்கள். காலை ரீட்டு போட்டு உக்காந்துக்கிறாங்க ரோட்டில். இது பாருங்கள், ஒரு அநியாயத்தை பாருங்கள். அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு அக்குறும்பு. வண்டி வருதுன்னு காலை சுற்ற சொன்னால் சுற்ற மாட்டேங்கிறாங்க. அது காலை நீட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க காலை. பாருங்கள் நேயர்களே, திரும்பி விட்டோம் பிரபாத் மெடிக்கல்ல. ஆமாம், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாரமாக வீடியோ போடல. அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்ட்டு போடுறேங்க. பழைய பேருந்து நிலையம் இதில் மல்லூர் வரைக்கும் இன்றைக்கி இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க. அதை அந்த சப்ஜெக்டில் போட்டுறேன். உங்களுக்கு இடம் மட்டும் சொல்லிடுங்க, மெயின் மட்டும். இதுதான் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக மல்லூர் போகிற ரோடு போயிட்டுருக்கோம். அந்த ரோட்டில் இங்கே என்னன்னா, இங்கே ஒரு தேட்டர் இருக்குங்க. தேட்டர் பேர் பக்கமாக இருக்குது. வரந்தானே சொல்கிறாங்க. குகை போகிற ரோடு, மெயின் ரோடு தான் குகை ரோடு. ரோடு இதுதாங்க. ஒருத்தர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போக மாட்டாங்கன்னு வச்சுங்களேன்.
நேராக வண்டி கொண்டு நேராக வர்ற மாதிரி தான் விடுவாங்க பாருங்க. யாரும் வந்து ஒரு சைடாக அனுப்பிச்சி போகவே மாட்டாங்க. சொல்கிற இதுவும் பார்க்க மாட்டாங்க. நம்மளை நேற்று அப்படி தான் போயிட்டுருக்குறோம். ஒரு ஆமாம் நேராக வந்து நிறுத்திக்கிட்டு நம்ம போகிற ரோட்டில் ராங்க பின்னாடி ஒருத்தர் என்னங்க உங்களை திட்டிட்டு போகுது அப்படிங்கிறாங்க. அப்படி தான் பாருங்கள், பெண்கள் வந்து சொல்கிறது கூட பெரிய சிரமமாக இருக்குதுங்க. வாங்க, குகை பஸ் ஸ்டாப்பு. இங்கே வந்து ஒரு சினிமா தியேட்டர் இருக்குங்க. குகை பஸ் ஸ்டாப்பில் இது தியேட்டர் வந்து வந்தது இல்லைங்க. அந்த தியேட்டருக்கெல்லாம் இங்கே ஒரு தியேட்டர் இருக்குது, அதுக்கெல்லாம் வந்தது இல்லைங்க. இங்கே பாருங்க, ரைட் சைடு ஒரு தியேட்டர் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம அந்த கேப் விட்டு எல்லாம் பூந்துருவாங்க செல்லுன்னு. அதனால் நாம் போயிட்டே இருக்க வேண்டியது தாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் ஒருத்தர் பாடம் போடுவாருங்க பாருங்கள். ஒருத்தர் ரைட் சைடில் ஒருத்தர் ரொம்ப பாருங்க கூட்டம் நிற்கிறாங்க. அன்பு இல்லம், அன்பு நிலையம். அதில் வந்து குழந்தைங்களுக்கு பச்சோடை இதெல்லாம் முடிச்சுட்டு நல்லா போடுவாங்க, பாடம் போடுவாங்க. நல்லா இருக்குங்க, போட்டுக்கலாம். நேராக போனால் சேலநாயக்கம்பட்டி, நான்டா ரைட் சைடு போனால் கொல்லாமிட்டிங்க. நம்ம நேர் ரோட்டில் தான் போகிறோம். பழைய பஸ்ஸிலேருந்து நேராக சேலநாயக்கம்பட்டி பைபாஸ். நேர்களே வாங்க. அடுத்தது வந்து அது வந்து பார்த்துருங்களா பிரபாத். அடுத்தது வந்து ராதகாப்பட்டி. ராதகாப்பட்டி நேயர்களே, இதிலே போனால் நேராக போனால் சேலநாயக்கம்பட்டி வந்துடுங்க. முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் ஆயிருக்கு வீடியோ போடலைங்க. சரியாக டைம் கிடைக்கல. நேற்று வேறு உடல்நிலை கொஞ்சம் குறைவாக இருந்ததுங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிட்டதுனால உடல் கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால அதில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. இன்றைக்கி தான் வந்து ஒரு வீடியோ உங்களுக்காக. சேலம் டு மல்லூர் வரைக்கலுங்க. மல்லூரில் வந்து உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு அருமையான பிளேஸ் ஒன்று இருக்குங்க. பார்க்கலாம், அருமையாக இருக்கும். எல்லாமே இருக்குங்க. நீச்சல் குளம், சின்ன குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கெலாம் இடம் இருக்குங்க. போனால் நல்லா விளையாடலாம். என்ட்ரன்ஸ் ஃபீஸு சின்னவங்களுக்கு 300 இன்வெஸ்ட் சொன்னாங்க, பெரியவங்களுக்கு 500 ரூபா நேயர்களே. அப்படி தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் போனதில்லைங்க. அவங்க ஒரு நாளைக்கு போனால் அதையும் கூட போடுறாங்க. வாங்க, வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் அனைவரும் இப்போ நல்லா சாப்பிட்டீங்களா? வாங்க, வணக்கம். கொஞ்சம் குறுக்க நெடுக்கமாக போய்கிட்டே தான் இருக்காங்க. வண்டி இன்னும் போக வண்டி வந்து பெருகிட்டு தான் போகும்போது குறையாதாட்டங்குதுங்க. அதுதான் வந்து சுனாமி வந்து ஒவ்வொரு அங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுதுங்க. இந்த பக்கம் வர மாட்டேங்குதுங்க பாருங்க. என்னங்க ஜனம் வந்து ரொம்ப நம்ம ஜனத்தொகை இதில் நம்ம சீனாவே மிந்திட்டுன்னா பாருங்களேன். அதாவது வந்து நமக்கு 2 நாம் 20 இருந்தோம், அப்புறம் நமக்கு 1 நாம் 1 இருந்தோம், அப்புறம் கிடைச்சா நாம்ளே தான் இருந்துக்கணுங்க. அப்போ தாங்க மக்கள் தொகை பெருக்காது. இல்லைன்னா மக்கள் தொகை பெருகிக்கிட்டே போகுங்க. ஆமாங்க, மக்கள் தொகை பெருகிக்கிட்டே தாங்க போகும். மக்கள் தொகை குறையிற மாதிரியாங்க இருக்குது. கோடிக்கணக்கில் போய்கிட்டே இருக்குதுங்க பாருங்க. பின்னாடி வர்றதுக்கு அவசரம்.
என் மேலே ஏறி தாங்க அவர் போகணும் ஹார்ன் அடிச்சுக்கிட்டு போகிறதா இருந்தால். முன்னாடி வண்டி போகுது, சைடில் ஆளுங்க போகிறாங்க, அதை கூட பொருட்படுத்தாத சும்மா பேன் அடிச்சுக்கிட்டே இருக்காருங்க. இன்னொரு தடவை அடித்தாருன்னா நிறுத்திடலான்னு இருக்கிறேங்க ஒரு 2 நிமிஷம். கோவிச்சுக்காதுங்க நேரத்தில் ஹார்ன் இப்போ அடித்தாருன்னா நிறுத்திடும் வண்டியை. ஆமாம் பாருங்கதா என்னங்க ஒரு அநியாயம். நம்ம போயிட்டு தாங்க இருக்கிறோம், நின்றுக்கிட்டா இருக்கோம் பாருங்க. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. சீலநாயக்கம்பட்டி வந்துட்டாங்க, ரவுண்டானா. நம்ம ரவுண்டானாலேருந்து நேராக போகணுங்க மல்லூர். வாங்க வாங்க, வணக்கம். மை யூடியூப் சேனல் NGK ட்ராவலர் நாராயணசுவாமி. வாங்க வணக்கம். நேயர்கள் அனைவரும் சாப்பிட்டீங்களா? டீ சாப்பிட்டீங்களா? ஆமாங்க, டீ சாப்பிட்டுக்குங்க. இப்போதான் வண்டி பொறுமையாக போகுதுங்க. ஏன்னா எல்லாம் பாலம் அவங்க முள்ள தான் போகிறாங்க. அதுக்குள்ளே இந்த பஸ்ஸுக்கார கேன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காருங்க. அப்புறம் நானும் கொஞ்சம் பந்தலையும் வந்து போகிறது தாங்க. வந்துட்டேங்க சந்துக்கு. உடனே பாருங்க ஹார்ன் அடிக்கிறான் கீனுங்கிட்டு. நம்மளும் ஹார்ன் அடிக்காத போகலான்னு நினைக்கிறோம், அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வந்துட்டேங்க சீலநாயக்கம்பட்டி. பாருங்கள் ஹார்ன் அடிப்பான்னு தெரிஞ்சு தாங்க கொஞ்சம் வேகமாகவே வந்துட்டேங்க. எதுக்கு அந்த வேலை அப்படின்னு நேயர்களே பாருங்கள். அதுக்குள்ளே ஒரு பஸ்ஸுக்காரு உடனே ஒரு நிறுத்துறாரு. கொஞ்சம் தூரம் போய் இறக்கி விட்டா என்ன பாருங்கள், அதுக்குள்ளே நிறுத்துறாருங்க. வாங்க வணக்கம். வாங்க பாருங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குங்க, அப்புறம் கொஞ்சம் இதாக இருக்குங்க. வாங்க ஒரு தாண்டி விட்டோம். சீலநாயக்கம்பட்டி தாண்ட போகிறோம். இதுதாங்க சீலநாயக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்ங்க. பாருங்க அதுக்குள்ளே ஒரு அம்மா குறுக்க வருதுங்க பாருங்கள்.